ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகக்காய் பொரியல் எப்படி கசப்பு இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாகக்காய் பொரியல் கசப்பு இல்லாமலா? அப்படி தானே யோசிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நீங்கள் இந்த மெத்தட் படி பாகக்காய் பொரிச்சிங்கன்னா உங்களோட பொரியலில் கசப்பே இருக்காது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பாகக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியும் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாகக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாகக்காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ளேமை கம்மியாக வச்சு நல்லா வேக விடுங்க. பாகக்காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அரை முறி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பாகக்காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாகக்காய் பொரியல் இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். நம்ம போட்ட தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது நம்மளோட கசப்பே இல்லாத பாகக்காய் பொரியல் ரெடி.